ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கரும்பு வச்சு ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டியான ஹல்வா வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த கரும்பில் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ வந்து கரும்பு இனிப்பு இல்லைன்னா கூட இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்ந்து அல்வா கிண்டும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கரும்பு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து 2 தடவை வடிகட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் வடிகட்டியில் வடிகட்டிட்டு, அடுத்தது டீ வடிகட்டியில் இது மாதிரி சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் வந்து இந்த கரும்பு சாறு விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கரும்பு சாறு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம இதை சேர்த்திடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சீக்கிரம் கெட்டியாயிடும். நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு பத்தலைன்னா கூட நம்ம மறுபடியும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கரும்பில் பார்த்திங்கன்னா இனிப்பு இல்லை, அவ்வளோக்கா இல்லை. அதனால் வந்து நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நம்ம கரும்பு இனிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை கம்மியாக சேர்த்திக்கலாம். இப்போ வந்து கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ வந்து இந்த சமயத்தில் கலர் சேர்த்திக்கலாம். நான் ஒயிட் கலர்லேயே பண்ண போகிறேன், கலர் எதுவும் சேர்க்கல. இப்போ பாருங்கள், இன்னும் வந்து நல்லா கிண்டணும், சுருண்டு வர அளவுக்கு கிண்டணும். இன்னும் பதம் வரல. நம்ம இடையில வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். பாருங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிளறி இருக்கேன். நம்ம விடாமல் கிளறும் போது நம்ம மீடியமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து முந்திரி திராட்சை சேர்த்திக்க போகிறேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. பாருங்கள், மொத்தமே நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி இருக்கேன். இப்போ சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச மட்டும் நான்ஸ்டிக் ஃபேனே யூஸ் பண்ணுங்கள். இப்போ தான் இது வந்து நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் கரும்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கலருக்கு வேண்டி வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இங்கே பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.